தாளும் மரத திம்மக்கா அப்படிங்கிற பேர் இந்த 2-3 நாளாகவே நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியும், கேட்க முடியும். அவங்க யார் அப்படின்னா 114 வயது ஒரு மூதாட்டி. 114 வயசு வரைக்கும் அவங்க நீண்ட ஆயுளோடு இருந்ததுனால பேசப்பட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அநேகமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சாலுமரத திம்மக்கா அப்படிங்கிறவங்க கர்நாடகாவை சார்ந்த ஒரு மூதாட்டி. அவங்க சிறு வயதில் இருந்தே அவங்க அங்கே தான் இருக்காங்க. எந்த ஆண்டு பிறந்தாங்க, எங்கே பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா 1911ஆம் ஆண்டு துமகுரு மாவட்டத்தில் இருக்கிற குப்பிங்கிற ஒரு தாலுகாவில் பிறந்தாங்க. சரியான பள்ளி படிப்புலாம் கிடையாது. அங்கே அவங்க இந்த காட்டு வேலை, தோட்டத்து வேலைக்கு தான் நிறைய பெண்களோட சேர்ந்து தினமும் அவங்க வீட்டில் இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்படி போகும்போது வெயில் காலத்தில் நிழலுக்கு ஒதுங்குவதற்கு ஒரு மரம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நிறையா பெண்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் அந்த ஒரு மரம் இருந்தால் நமக்கு மட்டும் இல்லை, எத்தனை உயிருக்கு நல்லது நடந்திருக்கும். சரி, மரம் இல்லாதனால தானே கஷ்டம், நம்ம ஏன் இல்லைன்னு புலம்பணும், நம்மளே மரம் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஆலமரம் 1 வைக்கிறாங்க, 2 வைக்கிறாங்க, 3 வைக்கிறாங்க. தினம் அது கொண்டாந்து தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. அதெல்லாம் வளர்றது பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. உடனே தொடர்ந்து அவங்க போயிட்டுருக்கிற தினமும் அவங்க நடந்து போயிட்டுருக்க அந்த நடைபாதையில் மரங்கள் வைக்கிறாங்க. இப்படி அந்த 4.5 கிலோமீட்டருக்கு அவங்க வச்ச மரத்தோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 385 ஆலமரங்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. இவங்களுக்கு அந்த மரம் வளர வளர ஒரே ஆசை. இப்படியே நாளடைவில் அவங்களுக்கு திருமணமும் நடக்குது. அவங்க கணவரும் இவங்களுக்கு பிடிச்ச சந்தோஷம் இதுதானே புரிஞ்சுக்கிட்டு அவரும் அவங்க கூடவே உதவியாக மரமெல்லாம் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுற பணிகளையும் செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகளே இல்லை. இருந்தாலும் திம்மக்கா கவலைப்படவில்லை. நான் ஏன் குழந்தைகள் இல்லைன்னு கவலைப்படணும், அதுதான் நான் இத்தனை மரத்தை நான் நட்டு குழந்தைங்க மாதிரி வளர்த்திட்டு இருக்கேனேன்னு சொல்லி எந்த ஒரு கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த தம்பதிகள்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணமாக அவங்களோட அரசில் அவங்க வளர்த்தி வச்ச அந்த மரங்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு சாலை போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதை கேள்விப்பட்ட திம்மக்கா, என் குழந்தைங்களை கொன்றாதீங்க, என் குழந்தைங்களை வெட்டிடாதீங்கன்னு சொல்லி போய் மனு கொடுத்து முறையிட்டிருக்காங்க. அவங்க கண்ணீரை பார்த்த அரசு அந்த நடைபாதையில் சாலை அமைக்காமல் வேறொரு பக்கமாக சாலை அமைச்சிருக்காங்கங்கிறது இது ஒரு புதிய செய்தியாக இப்போ வெளிவந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இத்தனை மரங்களெல்லாம் நட்டு ஒரே வரிசையாக பண்ணிட்டு இருந்ததுனால தான் அவங்களுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? சாலுமரத திம்மக்கான்னு பேர் வந்துச்சான். இந்த சாலுமரத அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மரம் நிறைந்த வரிசை அப்படின்னு பேரான். அதனால தான் இவங்களை திம்மக்கான்னு சொல்கிறத விட சாலுமரத திம்மக்கான்னு எல்லாருமே அழைக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே அவங்களோட பணிகள் அழகாக அயராத பணி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திம்மக்காவுக்கு 2019 மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் 2010 அவங்களுக்கு ஹம்பி பல்கலைக்கழகத்தோட நடோஜா விருதும் கிடைச்சிருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி 1995 தேசிய குடிமக்கள் விருதும் 1997 இந்திரா பிரியதர்ஷினி விருஷமித்ர விருதும் கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய கௌரவங்க பட்டங்கள்லாம் பெற்றவங்க தான் நம்ம திம்மக்கா. அவங்களோட மறைவு செய்தி கேட்டதும் நிறையா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை விட்டுருக்காங்க. என்னதான் அவங்க நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயமும் அவங்க நட்டு வச்சுட்டு போன மரமும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களும் இந்த உலகத்தில் உயிரோட தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள மாதிரி 4.5 கிலோமீட்டருக்கு 385 ஆலமரங்கள், இத்தனை பனை மரங்கள் அப்படின்னு சொல்லி நடலினாலும் பரவாயில்ல, நம்மளை சுற்றி இருக்கிற மரங்கள், செடி கொடிகளுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் போதும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி சுற்றுச்சூழலில் பேணி காத்துட்ருக்கிற அரிய மனிதர்கள் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்க பேரையும் ஊரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதிவாக போடலாம்.